ஹாய் கைஸ் ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹார்ட் பீட் எபிசோட் 3. எபிசோட் 3 ஸ்டார்ட்ல ஹீரோவோட லவ்வரும் ஒரு குகைக்குள்ள போயிட்டு இருக்கா. ரெண்டு மின்மணி பூச்சை பார்த்து அதோட அழகை ரசிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டே போறா. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. பாறைக்கு இடுக்குல ஒருத்தர் இருக்கான். அவனோட கையெல்லாம் ரத்தமா இருக்கு. அவன் ஏதோ பாறையை கடிச்சிட்டு இருக்கான். பயத்துல ஹீரோயினை கொண்டு வந்த லேம்ப கீழே போட அந்த சத்தம் கிட்ட இவன் திரும்புறான். அவன் ஒரு வேம்பயர் கிட்ட வரான். பின்னாடியே போறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அவனை அட்டாக் பண்ண வர அவனை யாரும் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ தான், நீ ஆல்ரெடி நிறைய பிளேட்டை குடிச்சிட்ட, இப்போ இங்கிருந்து போ. ஆனா அந்த வேம்பையரும் ஹீரோயினை பார்த்து பல்ல காட்ட ஹீரோவும் வேம்பையரை கன்வெர்ட் ஆகி அந்த வேம்பையரை பார்த்து மிரட்ட அந்த வேம்பையரும் போயிடுது. ஹீரோவும் போய் தன்னோட கையை கொடுக்க அப்படி பிரசன்ட்ல ஹீரோயினுக்கு கையை கொடுக்கறாரு. ஹீரோயினை யோசிச்சு பாக்குறாங்க, ஹீரோவை எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு. ஹீரோவை கடிச்சிருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு இப்போ நான் என் கையை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? இப்ப நீ என்னை காப்பாத்துறதுக்காக வந்தியா இல்ல எனக்கு பிடிக்கிறதுக்காக வந்தியா? இப்போதைக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். ஹீரோயினும் கையை பிடிக்க வர அப்ப அந்த ஃப்ராடு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அதை பார்த்து ஹீரோயினும் ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு அந்த ஃப்ராடை சேஸ் பண்ணி போவாங்க. ஹீரோவும் கொஞ்சம் கூட உனக்கு நன்றியே இல்லையா? அங்க ஹீரோயினோட பர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ராடு தப்பிச்சு ஓடுறேன்னு போய் கரெக்டா போலீஸோட வண்டிக்கு முன்னாடி விழுந்துருவான். அந்த போலீஸை நீ ஓகே தானே பண்ண கேட்க ஹீரோயினும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவனே ஒரு ஃப்ராடு. அவன் பயத்துல அழுதுட்டு இன்னும் ப்ளீஸ் என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்களே. அவங்களும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் போலீஸ் கூட போயிடுவாங்க, ஹீரோவை தனியா விட்டுட்டு. அந்த ஃப்ராடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆளை நான் கத்தியால அட்டாக் பண்ண, ஆனா அவன் ஹீல் பண்ணிட்டான். ராடால அடிச்சேன், ஆனா அந்த ராடையே அவன் வளைச்சிட்டான். அந்த போலீஸோ, ஓ நீ கத்தி யூஸ் பண்ணிருக்க, ராட யூஸ் பண்ணிருக்க. அவன் மனுஷனே இல்ல, ஒரு வேம்பயர். என்ன வேம்பயரா? ஆமா, இவ கூட பார்த்தா. அப்படியா மேம், நீங்க பாத்தீங்களா? ஏய் பேசாம உண்மையை சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லது. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். யாரடா வேம்பயர்? நீ தான்டா வேம்பயர். நீ தான் என்னோட மணி எல்லாம் உறிஞ்சிட்ட. என்னோட டெபாசிட் அமௌண்ட் எங்கடா? அப்ப இவனால ஏமாத்தப்பட்ட நிறைய பேர் அங்க வந்துருவாங்க. அவங்க எல்லாரும் வந்து இவனை அட்டாக் பண்ணுவாங்க. இங்க ஹீரோவும், நான் அதிகமா யோசிக்க யோசிக்க அதிகமா எனக்கு அப்செட் ஆகுது. அவளை காப்பாத்துறதுக்காக பில்டிங்ல எல்லாம் ஜம்ப் பண்ணி போயிருக்கேன். ஆனா அவ தேங்க்யூன்னு கூட சொல்லாம ஓடிட்டா. என்ன ஒரு கோல்ட் ஹார்ட்டட் உமன். ச்சே, அவ கூட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சே. அவளுக்கு ஆபத்துனா எனக்கே வலிக்குது. சரி, அப்புறமா யோசிப்போம். அங்க ஒரு கடை இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோவும், என்ன பிளேஸ் இது? உள்ள போய் பாக்குறாரு. ஹீரோக்கு எல்லாமே வியப்பா இருக்கும். அங்க ஒரு பீச் கலர் கோட் இருக்கும். ஹீரோக்கு அந்த கோட்டை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிரும். ட்ரையல் பண்ணி பாப்பாரு. அந்த கடைக்காரனும், சார் இது உங்களுக்கு சூப்பரா இருக்கு, இது உங்களுக்காகவே தச்ச மாதிரி இருக்கு, நீங்க பாக்குறதுக்கு அப்படியே மாடல் மாதிரி இருக்கீங்க சார், இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு சார், நீங்க பாக்குறீங்களா? ஹீரோவும் நிறைய ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாக்குறாரு. எல்லாமே ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. அந்த கடைக்காரனும், சார் இது எல்லாமே நீங்க வாங்க போறீங்களா? காசுக்கு எங்க போறது? அப்பதான் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணது ஞாபகம் வரும். ஹீரோயின் கார்டு தான் ஹீரோ கிட்ட இருக்கே, அதை எடுத்து கொடுப்பாரு. அப்படியே அந்த மாலை சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. அங்க டிவி இருக்கும், மொபைல் போன்ஸ் இருக்கும், இயர்போன்ஸ் இருக்கும். இயர்போன்ஸை போட்ட உடனே சாங் கேட்கும். ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிரும். எல்லாத்தையும் வாங்கிப்பாரு. அதுவும் எல்லாமே ஃபுல் பேமெண்ட் மட்டும்தான். இங்க ஹீரோயினும் சோகமா நடந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ராடு கிடைச்சிட்டான்னா, ஆனா பணம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு போலீஸ் சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க தன்னோட வேலட் மிஸ் ஆயிடுச்சுன்னு. போன் வேற டேட் ஆயிருக்கும். ஹீரோயினும் அப்படியே நடந்து வீட்டுக்கு போறாங்க. இங்க ஹீரோ எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வெளியேறாரு. இந்த கார்டு உண்மையிலே இன்கிரெடிபிள். இதை வச்சு என்னால நிறைய பொருள் வாங்க முடியுது. ஹீரோயின் நடந்தே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோவும் பின்னாடி தான் வருவாரு. என்ன இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர? சரி சீக்கிரம் வா, டோர் ஓபன் பண்ணு. அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க, ஹீரோ கையில நிறைய ஷாப்பிங் பேக் இருக்கும். இரு என்ன இதெல்லாம்? ஹீரோவை சிரிச்சிட்டு அந்த கார்டை காட்டுவாரு. டேய், இப்ப எல்லா ஐட்டம்ஸும் கொட்டிட்டு 100 வருஷமா நீ தூங்கிட்டு இருந்த, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? நான் கத்துப்பேன். என்னடா இது? ஓ இதுவா? ப்ளூடூத் இயர்பட்ஸ். இது நம்ம கார்டுல மாட்டிக்கிட்டு மியூசிக் லெசன் பண்ணலாம். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் இதை வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் அத கேட்கலடா. ஏன்டா என் கார்டை யூஸ் பண்ண? ஏன் 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 நான் ஏன் இதெல்லாம் வாங்காம இருந்தேன்? எனக்கு வாங்க தெரியாததுனாலயா? இன்னொரு ரிப்பேர் ஆன ஹெட்போனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுவாங்க. உன்னால என்ன கடிக்க முடியும்ல, பேசாம நீ என்ன கடிச்சிடு. நீ கடிச்சிட்டா நான் செத்து போயிடுவேன்ல. இப்பவே இது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஏய் ஏன் இப்படி சொல்ற? நான் இப்பதான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்குள்ள உன்னை கொல்லணுமா? நான் உயிரோட இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்ல. நான் என் பணத்தை தொலைச்சதால மட்டும் நான் இதை சொல்லல. நான் ஒரு வேம்பையரோட வீட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த வேம்பையர் என்னோட கார்ல இருந்த எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துருச்சு. எனக்கு வேற சாய்ஸே இல்ல, நான் செத்துதான் போகணும். ஐயே, சாதாரண காசுக்காக யாராவது சாவாங்களா? என்ன சொன்ன? சாதாரண காசா? இந்த காசு இல்லாம நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா? இந்த காசை சேமிக்கிறதுக்காக நான் எக்ஸ்பயர் ஆன ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். என்னை எல்லாரும் அரக்கி மாதிரி பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட லைஃபை நான் வாழ்ந்தேன். பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆன ஃபுட் எல்லாம் சாப்பிட்டிருப்பாங்க. குளிர்ல நடுங்கிட்டே படுத்திருப்பாங்க. இன்னொரு முறை என் முன்னாடி காசை பத்தி இப்படி பேசாத. காசு தான் எல்லாமே. ஹீரோவும், எதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்ச? ஏன்னா எனக்கு ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நான் தனியா தான் வாழ்ந்தேன். என்னோட லைஃப்க்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். யார்கிட்டயும் நான் ஹெல்ப்னு கேட்க மாட்டேன். என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு காசு வேணும்.
நீ உன்னோட வாழ்க்கையோட கடைசி நொடியில இருக்கிற மாரி பேசிட்டு இருக்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சொல்றேன். நான் 100 வருஷமா அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்தேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கல. ஏன்னா, லைஃப்ல உனக்கு என்ன வேணுமோ நீ அத செய்யணும். உன்னோட ஆர்ட்ட நீ ஃபாலோ பண்ணு. காசுக்காக வாழாத. ஆ இத யார் சொல்றா பாத்தியா? என்னுடைய கார்ட மேக்ஸ் அவுட் பண்ண வேம்பயர் சொல்லுது. என்னடா? என்ன? நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா, நான் போலீஸ் கிட்ட உன்ன பத்தி சொல்லியிருப்பேன். இப்ப என்ன? உனக்கு காசு தானே வேணும். நான் தரேன். நான் அந்த சவப்பெட்டியில தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட பிளான் இல்லன்னு நெனச்சியா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். வெயிட் பண்ணு. இரவும் அந்த சவப்பெட்டி கிட்ட போய் பார்த்தா, இப்ப அந்த சவப்பெட்டி ஃபுல்லாவே அழிஞ்சு போயிருக்கும். சரி, வந்த வேலைய பார்ப்போம். ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் தங்கம், வைரம்னு சொல்லி ஒரு புதையலை எடுத்து மறைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோ மனுஷனா மாற பிறகு அத யூஸ் பண்றதுக்காக. காலம் மாறும். ஆனா அந்த கோல்ட் மாறாது. அதுக்காக தான் இந்த புதையல புதைச்சு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த பாக்ஸ் எம்ப்டியா இருக்கும். எங்க போச்சு? ஹீரோவும் சோகமா வெளிய வருவாரு. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சமத்தா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, என்ன விஷயம்னா, நான் நான் மறைச்சு வச்ச கோல்டு எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஹிஹி. உன்கிட்ட இருந்து வேற என்னத்த எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இந்தா இந்த கோட்ட போடு. என்ன போடணும்? எதுக்கு? என்ன நீ வெளிய துரத்த போறியா? இத ரிட்டர்ன் பண்ணலாமா இல்ல செல் பண்ணலாமான்னு பார்க்கணும்ல. செல்லா? இத நீ விக்க போறியா? இந்த கோட் என்ன விட யாருக்காவது பெட்டரா இருக்குமா? ஹீரோயினும் முறைக்க. ஹீரோவும் சைலண்டா அந்த கோட்ட போட்டுட்டு முன்னாடி போய் நிப்பாரு. ஹீரோயினும் போட்டோ எடுப்பாங்க. ஹீரோவா வேற வேற போஸா குடுப்பாரு. தனக்கு தேவையான போஸ் எடுத்த உடனே ஹீரோயினும் கோட் ஃபார் சேல்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க. இங்க ஹீரோ அது தெரியாம போஸா குடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயினும் போஸ்ட் பண்ணிட்டு, இங்க பாரு, என்னால வேம்பயருக்கு பட்லராலாம் இருக்க முடியாது. எனக்கு தெரியாம என்னோட தாத்தா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததெல்லாம் செல்லாது. இரு, நீ பட்லரா இருக்க மாட்டியா? அப்புறம் எப்படி இந்த வீட்ல இருப்ப? டேய், இது என்னோட வீடு. இது என்னோட பரம்பரை சொத்து. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்ற? கூச்சமா? அது யார் சொல்றா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை உனக்கே தெரியாம இந்த மேன்ஷனை வித்துட்டா நீ என்ன பண்ணுவ? எங்க போய் ஸ்டே பண்ணுவ? நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். என்ன நீ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மேன்ஷனை எதுவும் பண்ணக்கூடாது. போதும். போ, போய் ஒர்க் பண்ணு. அப்ப இந்த கோட் ஆர்டர் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்ப அடமன்ட்டா டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த கஸ்டமரும் ஓகே, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. நாளைக்கு காங்ஸ்டன் ஸ்டேஷனுக்கு 2 மணிக்கு போ. இந்த கோட்டை வித்துட்டு வா. தனியா வா? ஆமா. எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு. நீ தனியா தான் போணும். ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோவும் முழிச்சிட்டு இருப்பாரு. காலையில ஆகும். ஹீரோயின் வேலைக்கு போயிடுவாங்க. ஹீரோவும் ரெடி ஆயிட்டு வெளியே வர ஹீரோயின் ஒரு நோட் வச்சுட்டு போயிருப்பாங்க. காங்ஸ்டன் ஸ்டேஷனுக்கு 2 மணிக்கு போ. அங்க ஒரு கேப்பும் லாங் பிளாக் ஜாக்கெட்டும் போட்டிருக்க ஒரு ஆள் இருப்பான். அவன் கிட்ட வந்து மணியை வாங்கிக்கோ, டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்காத. ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு போவாரு. அங்க எஸ்கலேட்டர் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வியப்பா பார்ப்பாரு. எப்படியோ தட்டி தட்டி அதை யூஸ் பண்ணுவாரு. ஒரு வழியா வந்து பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின் சொன்ன மாதிரி கேப் லாங் பிளாக் ஜாக்கெட் போட்டு வருவாங்க. ஹீரோவை எல்லார்கிட்டயும் டங்கன் மார்க்கெட், டங்கன் மார்க்கெட்னு சொல்ல, ஆனா ஒரு பையனும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். இரவும் அவன் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டானா? அப்ப பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும். டங்கன் மார்க்கெட். ஆமா. பார்த்தா சாங்கு. சாங்கு. ஊ. இரவும் எல்லா விஷயத்தையும் சொல்வாரு. ஓ, அப்ப ஏதோ நடந்திருக்கு. நீ மனுஷனான உடனே நீ எங்களை அவாய்ட் பண்றேன்னு நினைச்சிட்டேன்டா. உண்மையை சொல்லணும்னா நான் மனுஷனா இருந்தேன்னா கண்டிப்பா நான் உன்னை அவாய்ட் பண்ணிருப்பேன். என்ன? எப்படா நீ இப்படி சொல்லலாம்? நான் சும்மா விளையாடுனேன்டா. ஆனா நீ கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலல்ல. இன்னும் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு தான் நீ ஆசைப்படுற. டேய், நீ என்னோட ஃப்ரெண்டு தானே. எனக்கு டிஸ்கவுண்ட் குடுறா. முடியவே முடியாது. அவ என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கா. டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. அவ ரொம்ப பயங்கரமா இருப்பாளா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நம்ம புதைச்சு வச்ச காசை நீயே எடுத்த? டேய், எப்படிடா நீ என்கிட்ட இப்படி கேட்ப? உண்மையே சொல்லுடா. நீ தானே எடுத்த? நான் எடுக்கலடா. சத்தியமா சொல்றேன். நான் நான் எடுக்கவே இல்ல. அப்ப யாரு? டாங்கா? பட்லர் அங்கிளா? அவங்க 2 பேரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமா. அப்ப நீ என்ன மட்டும் தான் சந்தேகப்படுறியா? ஆமாடா. உன்னை தவிர வேற யாரு இந்த வேலையை பாப்பா? சரி, இப்ப மட்டும் உன்னை அந்த குண்டை பார்த்தா அழ ஆரம்பிச்சிருவான். நீ எப்படி இருந்த? இப்படி ஆயிட்ட. சாங் சொன்ன மாதிரியே அந்த குண்டனும் அழுவான். பாத்தியா, நான் சொன்னேன்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை பார்த்ததுனால அவன் பிளட் கொடுப்பான். அப்ப சாங்கும், அப்ப நானும் தானே வேம்பயரு. எனக்கு? குண்டனும், சாரி வு, நாங்க செக் பண்ணிருக்கணும். எல்லாம் எங்க தப்பு தான். சாங்கும், நீ என்ன சாரி சொல்ற? நாமள ஓபன் பண்ணோம். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க எந்த தப்பும் பண்ணல. எல்லாமே ஏன் தப்பு தான். நான் தான் ஆஃப் பேக் பண்ண கேக் மாதிரி ஆயிட்டேன். ஆஃப் ஹியூமன், ஆஃப் வேம்பயர். இப்ப என்னடா பண்ண போற? மிஸ்டர் கோ அவள பாத்துக்க சொன்னாரு. அவகிட்ட தான் என் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்குன்னு சொன்னாரு. சாங்கும், இந்த வேர்ல்டு ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சுடா. ஹியூமனோட பிளட்டை குடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சிசிடிவி கேமரா இருக்கு. அது மட்டும் இல்ல, சயின்டிபிக்கா ரொம்பவே வளர்ந்துட்டாங்க. பேயையே இவங்களால பிடிக்க முடியும். இந்த உலகத்துல எல்லாமே மணி தான். காசுக்காக மனுஷங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க. ஒரு பேக் ஆஃப் பிளட் 1,00,000டா. இந்த காலத்துலலாம் வேம்பயர் ஹியூமனோட பிளட்ட வந்து குடிக்கல. அதுக்கு பதிலா ஹியூமன் தான் வேம்பயர குடிக்கிறாங்க. ம். சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்ககிட்ட காசு இருக்கா? காசா? 5 மில்லியன்? ம். டாங்கோ, டேய், நீ இப்ப தானடா எந்திரிச்ச. அதுக்குள்ள உனக்கு கடனா? ஓ, 5 மில்லியன் ரொம்ப அதிகமா இருக்குல்ல?
ஒரு 1,000,000 குண்டன் கடுப்பாயிடுவான். அட போடா! எனக்கே கடன் தொல்ல தாங்க முடியாம இருக்கேன். எனக்கு வேலை இருக்கு. நான் போய் குக் பண்ண போறேன். சாங்கோ எனக்கும் கடன் தொல்ல இருக்குன்னு போயிடுவான். இந்த பக்கம் ஷென் வந்து கம்பெனில இருப்பான். அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கும். ஸ்டே பண்றதுக்கு பிளேஸ் இருக்குன்னு சொன்னா, உண்மையாவே பிளேஸ் இருக்கா? அப்ப அவன் அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ராட புடிச்சுட்டாங்களான்னு சொல்ல, இவனும் கிளம்பி போறான். ஹீரோயின் தன்னோட பழைய வீட்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ கதவு தட்டுவாங்க. பார்த்தா சின்னு, "நான் இந்த ஏரியாவ செக் பண்ண வந்தேன். நீ பேக் பண்ணிட்டு இருக்கியா?" "ஆமா." "உள்ள வா." "நான் கேள்விப்பட்டேன். நீ தான் அந்த ஃப்ராட புடிச்சியாமே?" "ஆமா." "உனக்கு எப்படி தெரியும்?" "எப்படியோ ஒரு வகையில நானும் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கேன்ல. இப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு." அப்ப அங்க ஒரு கரப்பான்பூச்சி வர ஹீரோயின் அத பார்த்து பயப்படுவாங்க. ஷின்னோட பின்னாடி போய் மறைஞ்சுப்பாங்க. ஷின்னு ஹீரோயின் பயப்படுறத பார்த்து, "நீ ஓகே தானே?" சாரி. எனக்கு கரப்பான்பூச்சின்னா பயம்." "நீ ஃப்ராட் எல்லாம் பிடிக்கிற. சின்ன கரப்பான்பூச்சிக்கு பயப்படுறியா?" "சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த பாக்ஸஸ்லாம் நான் கொண்டு வரேன்." "இல்ல வேணாம். எப்படியும் நீ டாக்ஸிக்கு வந்து பே பண்ணுவல்ல. அதுக்கு பதிலா எனக்கு ஒரு காஃபி வாங்கி குடுன்னு" அவன் கூட்டிட்டு போறான். இப்ப 2 பேரும் அந்த மேன்ஷனுக்கு வந்துருவாங்க. "உன்கிட்ட காசு இல்லன்னு நெனச்சேன். எப்படி இவ்ளோ பெரிய மேன்ஷன்?" "இது பரம்பரை சொத்து. மேன்ஷன் நல்லதா இருக்கு." தேங்க் யூ. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வருவாரு. ஹீரோவும் ஹீரோயின பார்த்து, "பட்லர் ஜோ." ஷின்னும் ஹீரோவ பார்த்து யாருன்னு கேட்க, "நீங்க யாரு? நீங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" உடனே ஹீரோயினும், "இவன் என்னோட முன்னோர்களோட சொந்தம். இவன் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருக்க போறான். அவனோட பர்சனல் ரீசன்க்காக." "ஓ, நான் சின், ஹீரோனோட காலேஜ் ஃப்ரெண்ட்." ஹீரோவ ஹேண்ட் ஷேக் பண்ண ஹீரோவோட ஹேண்ட் ரொம்ப கோல்டா இருக்கும். அத பார்த்து சின்னும், "உங்க ஹேண்ட் ரொம்ப கோல்டா இருக்கு." ஹீரோயின் பதறி போயிட்டு அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு, "அவனுக்கு கோல்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. புவரான பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். நீ தான் பிஸியா இருக்கேன்னு சொன்னியே, நீ கிளம்பு." அவனும் பாய் சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயின் ஏதோ வாய்க்குள்ளேயே திட்டிட்டு இருப்பாங்க. "உள்ள வா, பேசணும்." "டேய், இதுக்குடா பட்லர் ஜோன் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு?" "சரி, இதுக்கு அங்க ஹேண்ட் செக் பண்ண. என்ன கைண்ட் ஆஃப் வேம்பயர்டா நீ? ஏன் வேம்பயர்னா கை கொடுக்க கூடாதா? உன்னோட பார்வையில வேம்பயர்னா யாரு? அவங்க தனியா இருப்பாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்வாங்க, மனுஷன் கிட்ட பேச மாட்டாங்க, டிப்ரெஸ்டா இருப்பாங்க. ஹா, இத்தனை வருஷமா எங்களால எப்படி அப்படி இருக்க முடியும்?" அப்ப ஹீரோயினும் கை நீட்ட, "ஓ, ஹேண்ட் ஷேக்கா?" ஹீரோவும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரு. "அடிங்கு, உன்கிட்ட யாரு ஹேண்ட் ஷேக் கேட்டது? காசு குடு." ஹீரோயின் காசு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து சாங் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாப்பாரு. இந்த காலத்துல ஹியூமன்ஸ் தான் வேம்பயர் குடிப்பாங்க. அது கரெக்ட்டா தான் இருக்கு. 50,000 மிஸ் ஆகும். ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க, "அதுக்கு வாய்ப்பே இல்ல." "ஏன்டா, உன்கிட்ட காசு குடுத்தா கவுண்ட் பண்ணாமலே எடுத்துட்டு வந்துருவியா?" அட பாவி சாங்கு, துரோகி. "சரி, என் கடன திருப்பி குடுப்பேன்னு சொல்லி பேப்பர்ல எழுதி சைன் பண்ணி குடு." "ஏய், எப்படி நீ என்கிட்ட இப்படி பேசலாம்? சவப்பெட்டியில இருந்து ஒரு நாள் முன்னாடி நீ என்ன எழுப்பி விட்டுட்ட." ஹீரோ இப்படி புலம்ப ஸ்டார்ட் பண்ண, ஹீரோயினும் 3 மாசமா 6 மாசமா என்கிட்ட மட்டும் அந்த தங்கம் இருந்திருந்ததுன்னா, அப்ப போ, போ. அந்த தங்கத்த போய் கண்டுபிடி. வெளிய போ. இல்ல, இல்ல. நான் எழுதி தரேன். இங்கும் பிரஷும் வேணும். ஒழுங்கா பென்லயே எழுது. இல்லன்னா இங்க் ஸ்டோன் எடுத்து மண்டைய உடைச்சிருவேன். ஹீரோவும் எழுதி தருவாரு. 6 மாசம் டைம் கேட்டிருப்பாரு. சரி, உன் ப்ராமிஸ ஒழுங்கா கீப் அப் பண்ணு. இல்லன்னா இந்த வீட வித்துருவேன். இல்ல, வேணான்னா சீக்கிரமா என்னோட காச திருப்பி குடு. ஹீரோயின் போக, ஹீரோயின மறைச்சிட்டு, இவள நான் கடிச்சிடவா? நெக்ஸ்ட் கிளிப்ல ஷின்ன காட்டுவாங்க. ஷின்னும் புக் படிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் தன்னோட முன்னோர்களோட ஹீரோக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அத பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். என்னவா இருக்கும்? அடுத்த நாள் ஹீரோவோட ஃப்ரெண்ட் சாங்க போய் மீட் பண்ணுவாரு. அவனும் அந்த கார்டெல்லாம் போட்டுட்டு, "இதுல இருந்து ஒரு கார்ட பிக் பண்ணு." ஹீரோவும் கார்ட சூஸ் பண்ணுவாரு. இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, "நீ அவ மேல கண்ணு வைக்கல. அவ தான் உன் மேல கண் வச்சிருக்கா." என்ன சொல்றது? நான் மட்டும் காசு குடுக்கலன்னா, அவ என் வீட்டையே வித்துருவேன்னு சொல்றா. "காசு வேணுமா? அப்போ உனக்கு ஐடி வேணுமே." "அந்த ஐடி இல்லாம இவங்களால வொர்க் பண்ண முடியாது." "சரி, ஃபர்ஸ்ட் ஹீரோவ ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ஒரு ஒயிட்டான பேக்ரவுண்ட்ல லைட்டா ஒரு கிரீன் மார்க் வச்சிருக்கான். அங்க ஹீரோவ நிக்க சொல்றான். இவங்களுக்கு தான் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க முடியாதே. அதனால தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி போட்டோ பிடிக்கிறான். ஹீரோக்கு ஐடியும் ரெடி ஆயிடும். சாங் காசு கேட்பான். ஆனா ஹீரோ கிட்ட இருந்து சாங் வந்து 50,000 ஆட்டைய போட்டதுனால ஹீரோ காசு கொடுக்க மாட்டாரு. பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிருவாரு. "சரிடா, ஒர்க்குக்கு என்ன பண்ண போற?" "தெரியலடா." சாங்கோ எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற ஆளோ, "உனக்கு என்ன மாதிரி ஜாப் வேணும்?" சாங் எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்றான். ஆனா ஹீரோவும், "எனக்கு சூட் போடுற மாதிரி ஜாப் வேணும். ஏன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன். எனக்கு சூட் போட்டா தான் நல்லா இருக்கும்." ஹீரோ இப்படி கேட்டதுனால ஒரு ஹோட்டல்ல ஜாப் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அந்த ஸ்மெல்லு ஹீரோக்கு மயக்கமா வரும். ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாங் பார்த்தா ஹீரோவை காணோம். எங்க இவன் கிளீன் பண்ணாம போயிட்டான்? அப்ப மேனேஜர் ரூம்குள்ள வருவாரு. அவருக்கு ஏதோ சத்தம் கேட்கும். சவப்பெட்டில இருந்து தான் சத்தம் கேட்கும். அந்த மேனேஜரும் அந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தா ஹீரோ அதுல தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோ டக்குன்னு பார்க்க அந்த மேனேஜர் ரொம்ப பயந்துருவான். அவன் கடுப்புல வேலையை விட்டு தூக்கிடுவான். சாங் ஹீரோ கிட்ட, "டேய், உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக வேற ஒருத்தருடைய சவப்பெட்டியில போய் தூங்குவியாடா?" "இல்லடா, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன்." "நம்ம வேற வேலைக்கு போலாம். அவுட்டோர் வேலைக்கு போலாம்." "உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலடா." அப்போ ஒரு பொண்ணு இந்த டெய்ரி ட்ரிங்க் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருப்பா. அது பார்த்த உடனே அந்த ஜாப் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஜாபை விட அந்த வெஹிக்கல் ரொம்ப பிடிச்சிரும்.
இந்த டெய்ரி ட்ரிங்க் டெலிவரி பண்ற ஃபேக்டரியில பொண்ணுங்கள மட்டும் தான் வந்து ஜாப்க்கு எடுத்துப்பாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப அழகா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பையன ஜாப்க்கு எடுப்பாங்க. ஹீரோவும் ரொம்ப ஜாலியா வேலை பார்ப்பாரு. அவருக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிரும். அப்போ ஒரு டர்னிங்ல ஒரு பைக்காரன் இடிக்கிற மாரி வர ஹீரோவும் ஸ்கிட் ஆகி கீழ விழுந்துருவாரு. அந்த பைக்காரன வந்து, மேம் நீங்க ஓகே தானே? ஆனா அது பொண்ணு இல்ல பையன் தெரிஞ்ச உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். எதுக்குடா சிரிக்கிற? கீழ வந்த ஐட்டம்லாம் எடுத்து போடுறா. ஆனா அவர் ரொம்ப திமிரா கீழ விழுந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு, முடியாது. எவ்ளோ திமிருடா உனக்கு? அவன் அந்த பாட்டில ஹீரோ மேல தூக்கி போட்டுட்டு போயிடுவான். ஹீரோக்கு வேலையும் போயிடும். அந்த ஏஜென்சில இருக்கிறவன் கத்து கத்துன்னு கத்துவான். நீ சூட் மாட்டுற மாதிரி வேலை வேணும்னு கேட்ட, அதனால நான் உனக்கு ஹோட்டல்ல வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனா அங்கேயும் நீ போய் சவப்பெட்டில தூங்கிட்டு இருந்த. சரி அந்த டெய்ரி ட்ரிங்க்ல வேலை வேணும்னு கேட்ட, அங்க பொண்ணுங்கள மட்டும் தான் எடுப்பாங்க. இருந்தாலும் நீ கேட்டியேன்னு சொல்லி உனக்காக நான் பேசி ஜாப் வாங்கி கொடுத்தா, அங்கேயும் நீ போய் சொதப்பி வச்சிருக்க. இப்படியே போச்சுன்னா ஏன் வேலை போயிடும் போல. சாங்கு உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்களேன். முடியவே முடியாது. இங்கிருந்து போங்கடா. அப்ப ஹீரோவா அந்த ஏஜென்சிக்காரங்கிட்ட, நாங்க இவ்ளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு காசு குடுங்களேன். அவன் கடுப்பாயிடுவான். உனக்கு டேமேஜ் அமௌண்ட் போடாம இருக்கதே பெருசு. ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு. இப்ப இந்த கேட்மேன் கோவ காட்டுவாங்க. அவன் ஏதோ மெடிடேட் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு முழிச்சு, இப்படி நடக்கவே கூடாது. நான் இத பத்தி ஹீரோ கிட்ட பேசணும். ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு வருவாரு. ரொம்ப டயர்டா இருப்பாரு. ஹீரோயினும், என்ன ரொம்ப டயர்டா இருக்க? நான் காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அது ஈஸி இல்ல. ம் அது ஈஸி இல்ல தான். உன்னோட சோலை வித்தாதான் காசு சம்பாதிக்க முடியும். ஏய் என்ன நீ டெவில் மாதிரி பேசுற? சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப நீ எனக்கு க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணனா நீ கொடுக்க வேண்டிய 50,000 பத்தி நான் மறந்துடுவேன். என்ன நான் க்ளீன் பண்ணணுமா? சரி சொல்லு உனக்கு என்ன வேணும்? இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஹீரோ தன்னோட வீட்டை க்ளீன் பண்ணவே மாட்டாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனா இப்போ அவர் க்ளீன் பண்ற நிலைமை. பெருக்கிறது துடைக்கிறது மாப் போடுறதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு வழியா க்ளீன் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் மேல இருந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் இப்பதான் வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. குட் ஜாப். நீயும் தான். குட் ஜாப். சரி, நீ ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்கியா? ம். இது ஃபாரஸ்ட் ஏரியாவா இருந்தது. 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன வீடு தான் இருந்தது. அப்பலேருந்து நான் இங்க தான் இருக்கேன். சரி, நீ ஏன் இங்க செட்டில் ஆன? இதை விட நல்ல ஃபேன்சியரான பிளேஸ் இருக்கு. பெட்டரான வியூ இருக்கிற ஹவுஸ்லாம் இருக்கு. இங்க எதுக்காக செட்டில் ஆன? நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது நாங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறதுக்கான சீக்ரெட்டான பிளேஸா இருந்தது. அப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். ஹீரோவோட லவரும் இந்த பிளேஸ்ல தான் இருந்திருப்பாங்க. குக் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ தான் குக் பண்ணி குடுத்துருப்பாரு. அது மாதிரி நெறைய பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் இந்த வீட்ல இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நான் நம்புறேன். ஒரு நாள் அவங்க கண்டிப்பா என்கிட்ட வருவாங்க. ஹீரோயின் கிட்ட போய், "உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா?" "வேம்பயரை விட மனுஷங்கள பார்த்தா தான் எனக்கு பயம். நீ பார்த்தல்ல, அவன் என் மணியெல்லாம் திருடிட்டான். அது மட்டும் இல்லாம என்ன கொலை பண்றதுக்கும் வந்தான். எனக்கு உன்னை பத்தி பயம் இல்ல. ஏன்னா நீ என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ கொன்றுக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன காப்பாத்திருக்க. சரி, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்ச?" "அது நான் ஜஸ்ட் ஃபீல் பண்ணேன்." ஆ சரி விடு. அன்னைக்கு நீ எனக்கு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தல, அதுக்கு ரிட்டனா உன்னை சேவ் பண்ண தான் நினச்சிக்கோ. ஈரவும் போக நூடுல்ஸா? என்னோட லைஃபோட ஒத்து வெறும் நூடுல்ஸா? ஈரவ ரூஃப் டாப்ல இருப்பாரு. நிலவை பார்த்துட்டே தன்னோட லவ்வரோட ஸ்பெண்ட் பண்ண டைமை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட எப்படி கேட்டாரோ அதே மாதிரி தான் தன்னோட காதலி கிட்டயும் கேட்டிருப்பாரு. உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? இல்ல. நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. ஆனாலும் நான் ஹியூமன் இல்ல, வேம்பயர். நீங்க மான்ஸ்டர் இல்ல, என்னோட பாதுகாவலர். என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு. இங்க ஹீரோயினும் ஒரு கிளாக் பார்த்துட்டு இருப்பாங்க. அது வீடு கிளீன் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள அவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கும். இது எப்படி இங்க? ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயினோட அப்பா போகும்போது சின்ன வயசா இருந்த ஹீரோயினும் தன்னோட அப்பா கிட்ட போகாதீங்கன்னு அடம்பிடிப்பாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா இந்த கிளாக் கொடுத்து நான் திரும்பி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரு. இந்த கிளாக் அவர் எப்பெல்லாம் கொடுத்துட்டு போவாரோ கண்டிப்பா அவர் திரும்பி வருவாரு. கண்டிப்பா அவர் திரும்பி வருவாரு. ஒரு நாள் கழிச்சோ, ஒரு வீக் கழிச்சோ, இல்ல ஒரு மாசம் கழிச்சோ கண்டிப்பா திரும்பி வருவாரு. இப்ப ஹீரோயின் அத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க ஹீரோக்கும் ஹீரோயின் கிடைச்ச இடத்துல இருந்து வலி ஏற்படும். அப்படின்னா ஹீரோயின் ஏதோ ஆபத்துல இருக்காங்க. ஹீரோவும் ஓடி வந்து பார்க்க அங்கிருந்து சாண்டிலியர் கீழே விழ போகுது. ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிட்டு ஜம்ப் பண்ண பயத்துல ஹீரோயின் கண்ணை க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாரு. அந்த சாண்டிலியரும் கீழே விழுந்து ஒடிஞ்சிரும். இங்க ஹீரோ ஏர்ல கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.